ஏ மணி, நம்மளை யாராவது இங்க பார்த்தாங்கன்னா நம்ம மண்டைய பொளந்துருவாங்கடா. அம்மாவோட தடியடி நமக்கு நிச்சயம் கிடைக்கத்தான் போகுது. நீ அவங்க கிட்ட நல்லா வலுவா வாங்கியிருக்க. அதை எப்படிடா மறக்க முடியும்? கணே, என்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு யோசனை இருக்கு. என்னடா அது? அது என்ன யோசனைனா, யாராவது நம்மள பார்க்கும்போது அப்படியே கண்ணை மூடிக்கலாம். நாம இப்படி செய்யறதுனால நாலா பக்கமும் ஒரு இருட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் யாரையும் நம்மளால பார்க்க முடியாது. ரொம்ப பிரமாதமான யோசனைடா மணி. சரி சரி போலாம். வா 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 வா. வா 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 போயிடலாம். வா வா. இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணலாங்க? தெரியல, போய் ராமாவை கூப்பிடு. ஏண்டா மணி, நம்மள யாரும் பார்க்கலல்ல? எப்படிடா பார்க்க முடியும்? நாலா பக்கமும் ஒரு இருட்டாயில இருக்கு. அதனால நீ ரொம்ப அமைதியாயிரு. எனக்கு இவங்க 2 பேரை பத்தியும் நல்லா தெரியும். இவங்களை யாருமே பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க 2 பேரும் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க? அம்மா, சாரதா, என்னது இதெல்லாம்? நீ வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சமாவது செய்யறியா இல்லையா? நான் நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். நீங்க ஒத்தாசையா இருக்கிறத விட்டுட்டு இப்படி கேள்வி கேக்குறீங்க. இல்ல சாரதா, நான் எதுக்காக கேக்குறேன்னா, இங்க பாரு, இந்த கலங்கலான தண்ணியை எதுக்காக வீட்டுக்குள்ள வச்சிருக்க? இத கொண்டு போய் வெளியில ஊத்திட்டு வா. எடுத்துக்கங்க. அதத்தான் சொல்றேன். இந்த கலங்கலான தண்ணிய வெளியில கொண்டு போய் ஊத்திட்டு வந்துரு. அப்படியா? இதோ இப்பவே ஊத்திடுறேன். அப்புறம் இந்த குப்பையெல்லாம் எங்கேயே இருக்கு? இதையும் கொண்டு போய் வெளியில போடு. ஏமா, உன் தடிக்கு முன்ன மாதிரி ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அத காத்துல கொஞ்சம் சுழட்டி விடு, பறக்க விடு, வளைச்சு வளைச்சு அடி. அப்பதான் அதுக்கு உயிர் வரும். போதுமா, போதும், இதோட நிறுத்திக்க. உன் தடிக்கு இப்போ சக்தி வந்துடுச்சு. எப்படி? அப்புறம் சாரதா, அந்த பானத்தை கொஞ்சம் கொண்டு வரியா? பானமா? என்ன பானம்? அட, அதுதான் சாரதா, நல்ல ருசியா இருக்குமே. நீ அதுல பாலாட கூட போட்டு தயார் பண்ணிருப்பியே. ஓ, அந்த பானமா? அதேதான். அதுல இன்னும் கொஞ்சம் சர்க்கரைய நல்லா தூக்கலா போடு. இனிப்பு நல்லா இருக்கட்டும்னு. சர்க்கரையா? சீக்கிரம் கொண்டு வந்துரு. இதோ வந்துடுச்சு என் அன்பு மனைவி செஞ்ச பானம். இது வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு பயங்கர அறுசுவையா இருக்க போது. இத குடிச்சா புத்துணர்ச்சி வரும். சரி சரி, வாங்க நம்ம இப்பத குடிக்கலாம். இப்ப வேண்டாம், நீ முதல்ல என் கூட கொஞ்சம் உள்ளவா. நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்ட வேண்டியிருக்கு. போவாமா, வாங்க. இந்த ருசியான பானத்தை இங்கேயே வச்சுட்டு போகலாம். செத்திங்கடா இன்னைக்கு. என்ன அடி மணி, நம்ம உயிர் போறதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சிடலாமா? இல்லடா, அடி வாங்கினதுக்காக அதுக்கு பதிலா இந்த பானத்தை நம்ம பறிக்கிட்டு போலாம்டா. அம்மா, இதுல பாலாடெல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னாங்களே. எடு.
வாடா வாடா சீக்கிரம். ஆனா இவங்க 2 பேருக்கு நம்ம வீட்ல என்ன வேலை? இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் தேடி ஆகணும். இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? தண்ணி தண்ணி குடிதேவா, குடிச்சது போதும். தண்ணியை குடிங்க குடிதேவா. விடுங்கடா. ஏய், உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா? எரியுது. வெள்ளை சாப்பிடணும், வெள்ளை சாப்பிடணும். என்னடா உளறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? குருஜி, நாங்க வெள்ளை சாப்பிடணும். இதோ இங்க இருக்க, இதுதான். குடுறா, எனக்கு குடுறா, கொஞ்சம் குடு. அடேய், வடிகட்டின முட்டாளுங்களா, இத வருணமாலா நெய்வேத்தியத்துக்காக வச்சிருக்காடா. இப்போ நான் உங்க 2 பேரையும் பஸ்மமாக்க போறேன். குருவே, குருவே எங்களை மன்னிச்சிருங்க குருவே. காரம். அப்படி என்னடா சாப்பிட்டீங்க? குருஜி, நாங்க பானத்தை தான் குடிச்சோம். டேய், பானத்துல காரம் எப்படிடா இருக்கும்? நாங்க குடிச்சதுல காரம் இருந்துச்சு குருவே. ஏன்டா இப்படி கண்டபடி உளறீங்க? நான் சொன்ன வேலையை செய்ய போனீங்களா இல்ல பானத்தை குடிக்க போனீங்களா? குருஜி, நீங்க சொன்ன வேலையை நாங்க கணக்கச்சிதமா முடிச்சிட்டு வந்துட்டோம். ஆமா, காரியம் முடிஞ்சிருச்சு. இந்த காரம் ஏறிடுச்சு. எந்திரிங்கடா. வேலை முடிஞ்சுதா? சந்தோஷம். போங்கடா, உள்ள போய் உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க. வா, 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 வா. பயிர் நிறைய கொட்டிக்கலாம். பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட குடுமைய நீ எப்படி காப்பாத்திக்க போறன்னு நானும் பார்க்கறேன். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. அந்த வலையை எடுத்துக்கோங்க. வலையா? எனக்கு எதிரா யாரு சதி வலை பின்னாங்க? சிலந்தி தான், எடுத்துக்கோங்க. எதை? சிலந்தி? ஐயோ, இதை எடுத்துக்கிட்டு அதை சுத்தப்படுத்துங்க. எங்க இருக்கு வலை? அதோ அங்க இருக்கே. எங்க? ஐயோ, இதோ இங்க இருக்குங்க. எங்க? அடடா, பிரமாதம். போ, எல்லாத்தையும் நீயே சுத்தம் பண்ணிட்டியே. இந்த வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க முடியாது சாரதா. ராமா, அடிப்பட்ட புலிய மறுபடியும் சீண்ட கூடாது. அது மேல பாஞ்சிரும். ஏ பட்டு, சாரதா புலினா நான் சிங்கம். அப்ப நான் உன்னுடைய வாளா? நீ வால் இல்ல, என்னோட பிடரி, சிங்கத்துடைய பிடரி. பிடரி மேல கொஞ்சம் அக்கறை வை. காலையில இருந்து பட்னியா இருக்கேன், என்னைய கொஞ்சம் தடவு. லாமா, இது எல்லாது ஜாதி மல்லியில செஞ்ச எண்ணெய். இத பூசிக்கிட்டா எல்லாரும் மயங்கிடுவாங்க. மயங்கிடுவாங்களா? பொண்ணுங்களா? அடே குண்டப்பா. சாரதா. ஏ, நான் அப்படி எதுவும் சொல்லல. நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, என் மேல மரியாதை வரும், நல்ல மரியாதை கொடுப்பாங்க. எனக்கு கூட. டேய், தலப்பாக்கிட்டு தலையா, உன் தலையில எல்லாம் இத தடவ முடியாது. ஏன்னா மூளை இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம். ஜாதி மல்லி வாசனைய வச்சு பொண்ணுங்களை மயக்க போறீங்களா? ஏ, இல்ல, பொண்ணுங்க தானாவே மயங்கிடுவாங்க. இதுல நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்லு? டேய், அந்த எண்ணெயை கொடு. வீட்டுக்கு வர பெண்களை மயக்கிறதுக்காக இந்த எண்ணெய தண்ணியில கலந்து வீட்டை சுத்தப்படுத்த போறேன். விபரீதமா அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் என் தலை என்னைக்கு என்ன பண்றது? ஏ, வேண்டாம் வேண்டாங்கறல. அட, ஐயோ, போச்சே. இப்ப என்ன இல்லாம என் தலைக்கு நான் என்னத்தை தேய்ப்பேன்? என்னத தண்ணியில கலந்துருச்சு, அதை வேணா எடுத்து நல்லா தடவட்டுமா? சொன்னனே கேட்டியா? அடிப்பட்ட புலியோட வாளை மிதிக்க கூடாதுன்னு. உன்னால நான் இப்ப பட்னியா இருக்கேன். வாய மூடு. நான் எதுவும் சொல்லலையே. உன்ன சொல்லலடா, நான் எதுவும் சொல்லல. நீ பண்றது எதுவுமே சரியில்லை சாரதா. அதான் பண்ணிட்டேனே, இப்ப என்ன பண்ணுவீங்க? உன்ன நான் வர கோத்துக்கு நான் வேணா என்ன? நீ எல்லாம் பார்த்தா சொல்லதையே சொல்லிட்டுலேக்கா. நான் ஒன்றும் இல்ல. நண்பரே, பழம் நல்லா இனிப்பா இருக்கா? ரொம்ப நல்லா இனிப்பா இருக்குங்க. அப்ப சரி, இதுவும் கொடுங்க.
அந்த குடுமி இன்னும் பண்டித ராமகிருஷ்ணன் தலையில எப்படி இருக்கு? என்ன அதோட வேலையை காட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் குருவே. பொறுமை கடலினும் பெரிது. ம். ம். ஆச்சாரியரே, எதுக்காக என் குடுமையை பிடிச்சி இழுத்தீங்க இப்போ? அது ஒண்ணும் இல்ல, நான் சும்மா உங்ககிட்ட விளையாடினேன். என்ன விளையாடுனீங்களா? மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு ஆச்சரியார் கிளப்பிட்டாரு. நீங்க உங்க வேலையை பாருங்க. நல்லா பாருங்க. ஏய், எங்க குருஜிக்கு முன்னாடியே நீ பழங்களை அதிகமான விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எங்க குருஜி உன்னை சிறையில தள்ளிடுவாரு. ஓடி போயிடு, இல்லனா உனக்கு தான் ஆபத்து. எடு கண்ணே. பழக்கடைக்காரரே, பண்டித ராமகிருஷ்ணா, உன் குடுமி எப்படி இருக்கு? என்னது? நான் என்ன கேட்க வந்தேன்னா, உன்னோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு? இப்ப வரைக்கும் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். ஆனா என்னோட பார்வைக்கு நீ ஆரோக்கியமா இல்லாத மாதிரி தெரியுதே. அது என்னன்னா, ராத்திரி என்னால சரியா தூங்க முடியல, அதனால லேசா தலைவலிக்குது. அப்புறம் நான் இன்னைக்கு என்னைய பத்தி சொல்றான். உங்க சிஷியனோட வேலை கணக்கச்சிதமா முடிஞ்சதே. ஏன்டா இப்படி இடிக்கிற? என்ன சொல்றான்? அது ஒண்ணும் இல்ல, நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உனக்கு இப்போ ஓய்வு தேவை. ஏன்பா நிக்கிற? உட்காரு உட்காரு உட்காரு. உட்காருன்னு சொல்லிட்டாரு, இல்ல உட்காந்துக்குங்க. நல்ல வசதியா உட்காந்து ஓய்வு எடுத்துக்க. இல்லன்னா அவரு உட்காந்துருவாரு. திரும்ப திரும்ப என்ன பண்றீங்க ஆச்சாரியரே? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்ல, உன் குடுமியை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பண்டிதனுக்கு அவனோட அறிவு அவன் குடுமியில இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். என்ன இப்படி உளற? அதுதான் உண்மை. ஆனா இந்த கிழவை என்னையே தொந்தரவு பண்றான். வாயை மூடிட்டு சும்மா. என்ன சொன்ன? உங்களே இல்ல ஆச்சாரியரே, உங்களே இல்ல. அப்படியா? பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்ன இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்றியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல ரொம்ப கவலையா இருக்கு. என்னத்த சொல்றது குருதேவா, எனக்கு தலை மட்டும் இல்ல, சொல்ல போனா என் மொத்த உடம்புமே வலிக்குதுங்க. ஆனா இரவு நான் சரியா தூங்காததுதான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ராமகிருஷ்ணனுக்கு உடம்பு அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டா போச்சு. இந்த கை அந்த மணிக்கட்டு நேரம்டா. அப்புறம் இங்க எனக்கு இப்போ குடிக்க தண்ணி வேணுமே. டேய், போய் தண்ணி எடுத்துட்டு வாடா. சொல்லிட்டாருல்ல, போடா டேய். நல்ல பதமா. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மணி கையை வச்சா தீராத வியாதி எல்லாம் கூட போயிடும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. குடிப்பா தண்ணியை. கொடுங்க. இப்போ நீ எப்படி உணர்ற? ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆச்சாரியாரே. ரொம்ப நன்றிங்க. எனக்கும் நன்றி சொல்ல வாய்ப்பு கொடு. என்ன எப்ப தேய்க்க போற? நான் என்ன ஓடியா போறேன்? சாயந்தரம் தேய்ச்சு விடுறேன். ஆமாம். இப்போ நீ எண்ணெயை பத்தி ஏதாவது சொன்னியா? நானா? ஆமா, அது இந்த ஜாதி மல்லி என்ன இருக்குல்ல, தங்கத்தோட விலைக்கு ஏறிடுச்சு. அப்ப என்கிட்ட வாங்கிக்க. இருக்கா? நான் குடுமிக்கு எண்ணெய் வைக்க மாட்டேன். என்னோட குடுமி இயற்கையிலேயே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. எல்லாம் கடவுளோட அருள் தான். எங்க காட்டுங்க பாரு. கேட்டியா பட்டு? இவன் கஞ்சங்கிறதுனாலதான் குடுமியில கூட எண்ணெயை தேய்க்க மாட்டேங்கிறான். வாய் மூடு. இப்ப நீ ஏதாவது சொன்னியா? இல்ல ஆச்சாரியரே, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. அப்படியா? எதுக்கே குடுமையில கை வைக்கிற? உங்க குடுமி உங்களை மாதிரி அழகா இருக்கிறதுனால அதை தொடாம என்னால இருக்கவே முடியல. அதுக்காக ஏன் குடுமையவா இழுத்து பார்க்கணும்? உங்க 3 பேருக்கு கூட தானே இருக்கு. பண்டித ராமகிருஷ்ணன் சரியா தானே சொல்றான். உங்க குடுமையோட விளையாடுங்கடா. நல்லா புத்தி சொல்லுங்க இவனுங்களுக்கு. சரி குருதேவா, எனக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு பரவாயில்லை. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வரட்டுமாங்க? போயிட்டு வாப்பா. இதுல ஏதோ உள்குத்து இருக்கு பட்டு. முதல்ல கனிமணி வீட்டுக்கு வந்தாங்க, இப்போ என்னடா உன்னை தொட்டு தொட்டு பேசுறாங்க. ஆமா ராமா, இவனோட குடுமிக்கு எதுவுமே ஆகலையடா. குருஜி, அந்த எண்ணெய் ஏன் வேலை செய்யலன்னு நாங்க வேணா போய் வைத்தியர்கிட்ட கேட்டுட்டு வர்றவா, அவரு விளக்க சொல்லுவாரு. வாய மூடு. நீங்க வேலைக்காக மாட்டீங்க. நீங்க போக வேண்டாம். அந்த வைத்தியனை நானே நேர்ல போய் பார்க்கறேன். பாத்து குண்டப்பா, தரையில எண்ணெய் போட்டு தொடச்சிருக்கேன். விழுந்துட்டியா? எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரிலாம் இருக்கு. ராமாவுடைய 6வது ஸ்தானத்துல ராகு குடி இருக்காரா? யார் அவருக்கு எதிரா செயல்பட்டாலும் அது அவங்களுக்கே வந்து விழுமா?
என்னம்மா நீங்க இது முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? ஆனா ஒரு நல்லது மட்டும் நடந்திருக்கு. எண்ணெய வச்சு தர பூரா தொடச்சதுனால சின்ன சின்ன அந்த பூச்சிங்கெல்லாம் செத்து போயிடுச்சு. அப்புறம் நல்லா வாசனையாவும் இருக்கா. சபாஷ் சாரதா. என்ன கெட்ட வாடை அடிக்குது? எங்கேயோ இங்க பெருச்சாளி தான் செத்து போயிருக்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம் வைத்தியரே. எங்க குருஜியோட மதிமயங்கும் நறுமணம் உங்க மூக்குக்கு செத்து போன பெருச்சாலியோட கெட்ட நாத்த மாதிரி தெரியுதா? குருதேவா, நீங்க இங்க வந்ததால என்னுடைய வீடு ரொம்ப பவித்திரமாயிடுச்சு குருதேவா. இந்த கேவலமான ஆராய்ச்சி கூடத்தை நீ வீடுன்னு சொல்றியா? குருதேவா, ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஒரு முக்கியமான காரியத்துக்காக எனக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. என் சிஷ்யர்கள் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அது வேலைக்கே ஆகல. அப்படியெல்லாம் நடந்திருக்காது குருதேவா. உங்களுடைய சிஷ்யர்கள் அந்த எண்ணெயோட மகிமையை பார்த்துட்டு தான் என்கிட்ட அந்த எண்ணெயை வாங்கிட்டு போனாங்க தெரியுமா? நாங்க சொல்றத முதல்ல நம்புங்க குருதேவா. அந்த எண்ணெய் மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாறி போயிடுச்சா? குருதேவா, என்ன மாறி போயிருந்தா அதோட செயல்திறன் எப்படி தெரிய வரும் சொல்லுங்க? ஆனா என்கிட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு குருதேவா. நான் இப்ப கொடுக்க போற எண்ணெயால முடி மட்டும் இல்ல, இரும்பே கரைஞ்சு போயிடும் தெரியுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த தடவை மட்டும் எண்ணெய் வேலை செய்யலன்னா என்னோட கோவத்துக்கு நீ ஆளாக வேண்டியிருக்கும். என்ன இது? இவ்வளவு சின்ன குடுவையில இருக்கு. இது எப்படி இரும்ப கரைக்கும்? அற்புதம், அதிசயம். எனக்கு மொத்தமா வேணும் குருதேவா. இதுல மஞ்சள் சந்தனத்தை கொஞ்சம் கலந்து கொடுக்கறேன். அதனால கொஞ்சம் நறுமணமா இருக்கும். கலக்கு கலக்கு கலக்கு. ஆஹா, நல்ல நறுமணம், அற்புதமா இருக்கு. எனக்கு இது ஒருத்தரை ஞாபகப்படுத்துது. குருதேவா, ஒரு 2 சொட்டு உங்க அடையில தான் தடவிக்கீங்களா? கண்டிப்பா. ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு நறுமணமா இருக்கும். அப்படியா? இப்படி கொடு. இந்த நறுமணத்துல அப்படியே என்னோட சௌதாமணி மயங்கிட போறா பாரு. என்னை கண்டு அவள் மயங்க போறா. இந்த நறுமணத்தில் அவள் சொக்க போறா. குருதேவா, இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும் குருதேவா. இது அதிகமா பூசிக்கிட்டா பாம்புங்கெல்லாம் வந்துரும். வைத்தியரே, நீங்க எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? என்னாச்சு உனக்கு? குரங்கு மாதிரி ஏன் அப்படி இப்படி தாவிக்கிட்டு இருக்க? இது தீந்து போச்சேன்னு பாக்குறியா? இன்னொன்னு தயார் பண்ணிக்க. அதெல்லாம் இல்ல குருதேவா, நான் பாம்பை நினைச்சு பயப்படுறேன். ஓ, அப்படியா? பாம்பு எப்ப வேணா வரலாம். பாம்பா? என்னடா முட்டாளங்களா இருக்கீங்களே? பாம்பு! காப்பாத்துங்கடா. எங்க காப்பாத்துறது? எவ்வளவு பாம்பை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஒரு பெரிய பாம்பு பண்ணையே வந்துருச்சு. கையப்படி இழுத்துறாதீங்க. அப்படி தள்ளி விட்டுரு. குருதேவா, இந்த பக்கம் வராதீங்க. பாம்பை இழுத்துட்டு வருவாங்க, நாங்க காப்பாத்தணுமா? அப்படியே ஓடிடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது என் உயிரை காப்பாத்துங்க. பாம்பு வரல. நான் தப்பிச்சிட்டேன், தப்பிச்சிட்டேன். அங்க என்ன நடக்குது? தள்ளுங்க, தள்ளுங்க. ஆஹா, திருப்பி என்ன முறைச்சு பாக்குதே. என்ன பண்றது? இந்த வாசனை என்ன கொல்லாம விடாது போல இருக்கே.
தத்து எங்க ஓடுறீங்க? கொஞ்சம் நில்லுங்க. இப்ப என்ன தயவு செஞ்சு போக விடு. ராத்திரி வந்து உன்னை சந்திக்கிறேன். முதல்ல ஒன்னு சொல்லிட்டு போங்க. நான் இந்த பழத்தை வாங்கணுமா இல்ல அந்த பழத்தை வாங்கணுமா? நீ ரெண்டையுமே வாங்கிக்க. இல்லனா மொத்த கடையும் வாங்கிக்க. என்ன விட்டு நீங்க எனக்கு உதவி பண்ணவே மாட்டீங்களா? அங்க பாருங்க, எல்லாரும் பழத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு அவசரமா ஓடி வராங்கன்னு. பழத்தை வாங்குறதுக்காக இல்ல, அவங்க உயிரை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீ ஓடிடு, என்னையும் ஓட விடு. கிட்ட இருந்து நல்ல வாசனை வருதே. இந்த வாசனை தான் இப்ப என் வாழ்க்கையே நாசமாக போகுது. வா ஓடிடலாம் வா. ஐயோ, நீங்க என்ன விட்டு ஓட பாக்குறீங்கல்ல, உங்களை வேற யாரோ பொண்ணு மயக்கிட்ட போல இருக்கு. என்ன தானே ரொம்ப பிடிக்கும்னு நீங்க சொல்லுவீங்க. எனக்கு உயிர் தாமா முக்கியம். நான் வரேன். நான் உங்களை போக விட மாட்டேன். விடு, என்ன போக விடு. இல்ல, நான் உங்களை விட மாட்டேன். ஐயோ, விட மாட்டேங்கறாளே. ஐயோ, இந்த கயிறு பத்தலையே, என்ன பண்றது? குண்டப்பா, ஏய் குண்டப்பா, என்ன எதுக்காக இப்படி கத்தல? சீக்கிரமா கயிறு எடுத்துட்டு வா. கைலா, எங்களுக்கு எடுத்துக்கோ. எல்ல அம்மா கட்டில் கீழே கயிறு இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சாரதா, என்ன இதெல்லாம்? நீ தரையில எண்ணெயை போட்டு தேய்ச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு.